ஆரிக்கு பர்த்டே. ஆரத் இன்னைக்கு 10 years ஆயிட்டான். ஆமா, பிக் பாய் ஆயிடுச்சு. டபுள் டிஜிட்ல என்டர் ஆயிருக்க. Just like 5 hours ago. I know. இப்போ என்ன நீ பிக் பாய் நீ. எல்லா வேலையும் நீ தான் பண்ணிக்கணும். You should be independent. 10 வயசு ஆயிடுச்சு. 10 years. ஆரி பாப்பாக்கு 10 years ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் இது ஆரி பாப்பா இல்ல, ஆரி பிக் பாய். 10 years ஆயிடுச்சு. டபுள் டிஜிட். ஆரி பாபா. ஆரி பாபாவா நீங்க? ஈவினிங் என்ன வேணும்? Anything you make is the best. டைம் 3 o'clock ஆயிடுச்சு. பிரகாஷ் இன்னமும் சாப்பிட வரல, மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆரத்துக்கு ரொம்ப பிடிச்சது தான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து ஹக்கா நூடுல்ஸ் கேட்டால் அது பண்ணி கொடுத்தாச்சு. ஸ்வீட் வந்து அவனுக்கு பிடிச்சது வந்து ஜாங்கிரி எனக்கு பண்ண தெரியாது. செகண்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன். ஸோ அது பண்ணியாச்சு. குலாப் ஜாமுனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காஜு கட்லி. குலாப் ஜாமுனா காஜு கட்லியானா என் பையன் வந்து குலாப் ஜாமுன் தான்வா. ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக அண்ட் சிம்பிளாக குலாப் ஜாமுன் பண்ணியாச்சு. இப்போ தான் பண்ணி முடித்தேன். எண்ணெய் இப்போ ஆஃப் பண்ணேங்க. லாஸ்ட் இயர் வந்து ட்ரெஷர் ஹண்ட் பண்ணேங்க. இந்த வருஷம் ட்ரெஷர் ஹண்ட்லாம் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு அழகாக அவனை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கு தான் வந்து பாக்ஸ் தேடிட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஒரு அழகான பாக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அவனோட கிஃப்ட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பலூன், அந்த நம்பர் 10ன்ற பலூன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை ப்ளோ பண்ணிட்டு ரெடி ஆகணும். தங்கம் போ. ஸோ நான் இன்னைக்கு மேத்து இல்லை, ஆக்சுவலி சயின்ஸா நான் வேற லெவலில் இருக்கேன். நான் பூவா கூட சாப்பிடல. Remove your socks. ஹரிங்க வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குவா. ஃபர்ஸ்ட் பூவா சர்ப்ரைஸ் வா. ஆரத் பிபி ஆரத். ஸ்லோ சூடாக இருக்க போகுது, அதனால வெயிட் பண்ணு. இங்கே வெயிட் பண்ணு. இங்கே வா. ஆரி பாப்பா கேட்டது அதுக்குள்ள நொன்ன. லட்டு டேய் என்னடா வேணும் உனக்கு? கிஃப்ட் எல்லாம் மெதுவாக வரும். இது சாப்பிட்றியா? போய் சாக்ஸ் ரிமூவ் பண்ணு போ. கொண்டு ரிமூவ் த சாக்ஸ் போ. நான் பாரு இன்னும் மீட்டிங்கில் இருக்காங்க. மார்னிங்லேருந்து மீட்டிங்லேயே இருக்காங்க பாவம். என்ன தெரியாது? பிரேஸ்லெட்டு. வேற என்ன கொடுத்தாங்க ஸ்கூலில்? ஓ மை காட், நான் forgot to do something. Okay, nothing. This. Little squishy. சுச்சி. அப்புறம் குலாப் ஜாம் வேணுமா? போய் சாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. அம்மா குலாப் ஜாம் எடுத்துக்க. எஸ்டி கார்டு ஃபுல்லாக இருந்தனால பல கிளிப்பிங் காணாமல் போயிடுச்சு. பாருங்கள், டைம் வந்து 5:10. இப்போ தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் மத்தியானம் லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக் எல்லாமே சேர்த்து சாப்பிட்றாரு. வேலை அந்த மாதிரி. என்ன எங்கம்மா வலிக்குது? கிஃப்ட் இல்ல தங்கம். கிஃப்டா எங்க? கேஸ் சாப்பிடாம இருந்ததுல, அதனால தான் கேஸ். கிஃப்ட் இல்லடா பட்டு, அம்மா வாங்கலடா. ஆமா தான் இருக்கு. இந்தா இதை ஓபன் பண்ணு. ஓ ஹாசினி அந்த இது சந்தோஷ் சுப்ரமணியம் தானே, அந்த ஹாசினி மாதிரியே சிரிக்கிறான் என் புள்ள. கத்திலமா இது சிசர்ஸ்மா. டேய் ஒரு இது போடுறா. நான் வேணா ஓபன் பண்ணிட்டா? அப்படி பண்ணாதே. சரி ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday Ari Kutti. ஆரி இந்த சைடு திரும்ப ஆரி, அப்புறம் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்க முடியும்.
வந்த உடனே குலாப் ஜாம் சாப்பிட்டு டேய் அது உனக்கு ஆல்ரெடி ஒன்று தெரியும். Okay, yeah. நெக்ஸ்ட் டே Oh, new bike helmet, எப்படி இருக்கு? Oh, looks so cool. இருடா சூப்பரா இருக்குடா. அடுத்து Cotton candy, காட்டன் கேண்டியே தான். தேங்க்ஸ் அம்மாவா. அடுத்தது ஓ வாட் the hyper bounce ball, அதேதான். What's this? Oh, Lego race car, அதே ரேஸ் கார் தான். அப்புறம் இன்னொன்னு பயங்கரமா இதாவ பாரு நீ. இரு அவெல்லாம் ஆக மாட்டான். Wow, diamond dots. Like the one you got me last year. லாஸ்ட் இயர்லடா 2 years before. Oh, yeah. Oh, pet simulator. Wait, this is from Roblox. This is from Roblox. Wow. Puzzle. Wow. அது அந்த Paint para. Thanks, Mama. டேய் இரு Baby Alexa. Oh my God. Thanks, Mama. Thanks, Mama. Baby Alexa. நான் சொல்ல இதுக்கு தான் அவன் வந்து பயங்கர எக்ஸைட் ஆகும். நான் தான் சொன்னேனே. Is there any? இதான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு லாஸ்ட் இயரோ அதுக்கு லாஸ்ட் இயர் எப்போ கேட்டுட்டு இருந்தான் பேப்ளேடுக்கு இதை வாங்கி கொடு அப்படின்ட்டு இருந்தான். அந்த இது மாதிரி நான் அவ்வளோதான் இல்லை. அவ்வளோதான் 10 வந்துச்சு. 10 இயர்ஸ்க்கு 10 அவ்வளோதான். ஒன்று வந்துகிட்டே இருக்குள்ள. ஆமாம் ஆமாம் டப்பா காலி. பாத்துடா மெதுவாடா. பத்தியா ஆறு உனக்கு சர்ப்ரைஸ் ஆயிட்டியா நீயே? ஹவுஸ் சர்ப்ரைஸ் Really good. இவ்வளோ நேரம் இங்கே தான் எடுத்துட்டு வந்தோடனே என்ன பண்ணாரு இங்கெல்லாம் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தான். எதுவும் இல்லைண்ணா டேய் கிஃப்ட் வாங்க மறந்துட்டேன்டா அப்படின்னு. நான் ஓகே இட்ஸ் ஓகே அம்மா யூ டோன்ட் ஹேவ் டு கெட் மீ எனி கிஃப்ட் அம்மா அப்படின்ச்சு. ஆனாலும் அது ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அது எனக்கு தெரியும். How do you open this? கையால தான். எது உன்னோட பெஸ்ட் கிஃப்ட்? இது தானே கரெக்டாக நான் சொன்னேன் பாரு. அவர் செம்ம குஷி ஆயிடுவாருன்ட்டு குசி ஆயிடுவார் குசி. How to open this? கையால தான். ஹவு டு ஓப்பன் இட். ஐயாம்மா சே பயந்துட்டேன். ஆறதுக்கு மேத் கிளாஸ் இருந்துச்சுங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஆல்ஃபரட்டாவில் இருக்கிற ஹனுமான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அண்ட் ஹனுமான் கோயிலே பார்த்தீங்கன்னா பிரசாதமாக தேங்காய் சாதமும் சுண்டலும் கொடுத்துருந்தாங்க. அதுவே ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. ஆக்சுவல் பிளான் என்னென்னா நைட் வந்து டின்னர் போகணும் அப்படின்னு கேட்டிருந்தாரா, வெளியே டின்னர் போகணுன்னு கேட்டிருந்தான். கோயிலே கொடுத்த பிரசாதம் வந்து ரொம்ப ஹெவியாகிட்டதுனால அந்த டின்னர் பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவன் வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து அவன் வாஃபிள் ஹவுஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டாரு. அண்ட் சாட்டர்டேன்றதுனால சரி ஓகே வாஃபிள் ஹவுஸ் கூட்டிட்டு போகணும் அப்படின்ட்டோம். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு 2 பேர் என்னோட அப்பா அம்மா பிரகாஷோட அப்பா அம்மா அதாவது 2 தாத்தா பாட்டிக்கு முன்னாடி அவனுக்கு கேக்கும் அழகாக வெட்டியாச்சு. அண்ட் இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனுக்கு 10 years ஆகிடுச்சு. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. குட்டியூண்டா வந்து அவனை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அம்மா வந்து வெளியே நிற்க வச்சு எனக்கு ஆரத்தி எடுத்து அதெல்லாம் இன்னமும் வந்து கண்ணை விட்டுன்னு போகல. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 10 years ஆகிடுச்சு. என்னோட ஷோல்டர் லெவலில் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக டைம் அப்படி ஓடிடுது. என் பசங்களும் சீக்கிரமாக வளர்ந்துடுறாங்க. ஸோ ஆரத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பையனை ஆயிட்டானே அப்படின்ற பொழுது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெரிய பையனை ஆகிட்டு விலகி போகிறானோ அப்படின்ற ஒரு ஃபீல் அப்பப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இதை மோஸ்ட்லி எல்லா மதர்ஸும் குழந்தைங்க வளர வளர கோத்ரூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லும் பொழுதும் அவங்களும் இதே தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்களும் என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால தான் உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஸ் வி ப்ராமிஸ்ட் ஆறதுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வாஃபிள் ஹவுஸ் போகலான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 அப்படி எழுந்துட்டு சும்மா வந்து ஃபோனை வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் சரி பிரகாஷும் சரி பெட்டை விட்டும் இறங்கல. பட் பெட்லேயே சும்மா ஃபோன் நோண்டிட்டு இருந்தோம். ஆரத் வந்து கீழே போயிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தான்.
ஸோ எங்களை வந்து பெட்டை விட்டு எழுப்புனது பார்த்தீங்கன்னா earthquake தான் பெட்டை விட்டு எழுப்புச்சு. டெனசியில் வந்து 4.1 மேக்னிடியூட் earthquake வந்திருந்தது. அண்ட் அட்லாண்டாவில் 2.9 to 3 மேக்னிடியூடில் earthquake வந்திருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பெரிய சவுண்டு, டமால்னு ஒரு சவுண்டு, ஒரு வேளை தண்டர் ஸ்டார்ம் தான், மழை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை பெட்டெல்லாம் அவ்வளோ ஷேக் ஆச்சு. அண்ட் ஒரு மாதிரி பயந்துட்டோம் நானும் பிரகாஷும். ஆறுத்துக்கு கீழே கிளாஸஸ்லாம் வந்து அப்படியே ஷேக் ஆகிருக்கு. அடுத்தது வந்து வீடும் கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகும். அவனும் பயந்துட்டு அம்மான்னு அவன் அலறி வந்துட்டு இருந்தான். கீழே எல்லாரும் இறங்கி போய் பார்த்தாக்கா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து அந்த earthquakeன்னு நாங்கள் ரியலைஸ் ஆனோம். ஸோ அடிச்சு பிடிச்சி வெளியே போயிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். சில பேர் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. சில பேருக்கு அவ்வளோவா தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்ததுனால அந்தளவு தெரியல அப்படின்னாங்க. நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருந்ததுனால எங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. நம்ம வீட்டில் நிறைய இந்த கிளாஸ்லாம் ஐட்டம்ஸ்லாம் இருக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் ஷேக் இருந்ததா இல்லை என்ன கதைன்னு தெரியல. எங்கள் வீட்டில் நல்லாவே நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ எங்களை வந்து ஆரத்தோட பர்த்டேக்காக எங்களுக்கு earthquake வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மாதிரி வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து earthquake நான் ஃபீல் பண்ணேங்க. இந்தியாவில் இருக்கும்போது ஒரு வாட்டி வந்தது அப்படின்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. பட் நான் அதை ஃபீல் பண்ணதில்லை. பட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ அப்படியே அந்த ஃபீல்லையே ஆரத்தை கூட்டிக்கிட்டு நம்ம வாஃபிள் ஹவுஸ் போயிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் வந்து ஆஸ் யூஷுவல் மதர்ஸ் டே பார்த்தீங்கன்னா கோயிலில் இங்கே இருக்கிற ஹிந்து டெம்பிள் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு. ஸோ மதர்ஸ் டே ஃபுல்லாகவே அந்த கோயில்லையே எங்களோட மதர்ஸ் டேவை நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு சூப்பராக முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இந்த vlog பார்த்து நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.